78வது சுதந்திர தினத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் மக்கள் கரிநாளாக அனுசரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கிளிநொச்சி, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு உள்ளிட்ட தமிழர் தாயக பகுதிகளில் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவதாகவும் கூறி ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தை தமிழ் மக்கள் கரிநாளாக பிரகடனப்படுத்தி வருகின்றார்கள். இதேவேளை தென்னிலங்கையில் ஆசிரியர் சேவைக்கு உள்வாங்கப்பட கோரி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடந்த சில நாட்களாக முன்னெடுத்த சாகாவர போராட்டம் ஜனாதிபதியுடன் நடந்த பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிகமாக கைவிடப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியது. பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்பட்டிருந்த தேசிய கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றி மாணவர்கள் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த மாணவர் போராட்டத்திற்கு திருகோணமலை மாறை மாவட்ட ஆயர் ரோயல் இமானுவேல் மற்றும் தென்கயிலை ஆதீனத்தின் அகத்தியர் அடிகள் போன்ற முக்கிய மத தலைவர்கள் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். வடக்கில் போராட்டங்களை தடுக்க யாழ்ப்பாண போலீசார் நீதிமன்ற தடை கோரப்பட்ட போதிலும் பொதுமக்களின் அமைதியான போராட்ட உரிமையை மதித்து நீதிமன்றம் அந்த கோரிக்கையை நிராகரித்தது. எனினும் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பதட்டமான சூழல் நிலவியது. 1948 பிரித்தானியர்களிடமிருந்து இலங்கை சுதந்திரம் பெற்ற போது அதிகாரம் பெரும்பான்மை சிங்கள தலைவர்களிடம் மட்டுமே ஒப்படைக்கப்பட்டதாக தமிழ் மக்கள் கருதுகின்றனர். இது ஆட்சியாளர்கள் மாறினாலும் தமிழர்களுக்கு அடிமைத்தனம் மாறவில்லை என்ற உணர்வை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிலங்கையில் இது சுதந்திர தினமாக கொண்டாடப்படும் வேளையில் வடகிழக்கில் எமக்கு இன்னும் உண்மையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதை காட்டவே மக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராடுகின்றார்கள். இந்த கரிநாள் போராட்டத்தின் போது மாணவர் 14 கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். அதாவது தமிழ் தாயகம், தேசியம் மற்றும் தன்னாட்சி உரிமையை அங்கீகரித்து சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். தமிழ் தாயக பகுதிகளில் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் சிங்கள குடியேற்றங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும். தொல்பொருள், வனவள மற்றும் வனவிலங்கு திணைக்களங்கள் மூலம் தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவதை தடுக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணையினூடாக நீதி வழங்கப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு பொதுமக்களின் நிலங்கள் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக சிறையில் உள்ள அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகளை பறிக்கும் பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். தமிழர் பகுதிகளில் அத்துமீறி விகாரைகள் அமைக்கப்படுவதையும் இந்து மற்றும் இதர மத அடையாளங்கள் சிதைக்கப்படுவதையும் நிறுத்த வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு கடற்பரப்பில் தமிழ் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அத்துமீறல்கள் தடுக்கப்பட வேண்டும். தமிழ் பகுதிகளில் நிலவும் வேலையில்லா பிரச்சனையை தீர்க்கவும் கல்வி சமத்துவத்தை உறுதிப்படுத்தவும் நடவடிக்கைகள் வேண்டும். தமிழின படுகொலைக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் மற்றும் அதற்கான நீதி வழங்கப்பட வேண்டும். ஒற்றையாட்சி முறைக்கு அல்லாத தமிழர்களின் இறைமையை மதிக்கும் நிரந்தர அரசியல் தீர்வு வேண்டும். வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் பொருளாதார வளங்களை அந்தந்த பகுதி மக்களே நிர்வகிக்கும் உரிமை வேண்டும். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் 1948 ஆண்டு முதல் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் ஒடுக்குமுறைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்றன. கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் பாரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தினர். முதியவர்கள் மற்றும் தாய்மார்கள் தலையில் கருப்பு பட்டிகள் அணிந்தும் கைகளில் கருப்பு கொடிகள் ஏந்தியும் எங்கே எமது பிள்ளைகள் என கோஷமிட்டனர். போராட்ட இடத்தை சூழ அதிகப்படியான புலனாய்வு பிரிவினரின் கண்காணிப்பு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பின் சில இடங்களில் போராட்டங்கள் நடத்த போலீசார் நீதிமன்ற தடை உத்தரவு பெற முயன்ற போதிலும் மக்களின் எதிர்ப்பு வலுவாக இருந்தது. போரினால் அதிகம் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் திரண்டனர். வவுனியா பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் கருப்பு கொடிகளுடன் மக்கள் திரண்டு சுதந்திர தினத்தை எமது துக்க தினம் என பிரகடனப்படுத்தினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வாயிலில் போலீசார் மற்றும் கலக தடுப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்கு கருப்பு கொடியை ஏற்றிய போது அதனை தடுக்க முற்பட்டதால் சிறு பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் போராடிய இடங்களை சூழ சீருடை அணியாத புலனாய்வு பிரிவினர் அதிக அளவில் நிறுத்தப்பட்டு போராட்ட
போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்களின் ஒளிப்படங்கள் மற்றும் காணொளிகள் எடுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. போராட்ட பேரணிகள் நகர மையங்களுக்குள் நுழைவதை தடுக்க முக்கிய சந்திப்புகளில் முட்கம்பி வேலிகள் மற்றும் வீதி தடைகள் போடப்பட்டிருக்கின்றன. சில மாவட்டங்களில் போராட்ட ஏற்பாட்டாளர்களுக்கு போலீசார் தொலைபேசி மூலம் அழைப்பு விடுத்து போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.